புன்னைவளவன், இன்றைய பட்ஜெட் அப்படின்றது பல விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. இதுல ஒரு பக்கம் கடன் வாங்காம எதையுமே செய்ய முடியாது அப்படின்ற நிலைக்கும் தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கடன் தொகையும் அதிகரிச்சிருக்கு இந்த காலாண்டிலே அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏன் கடன் அதிகரிக்கும் போது திட்டங்களை அறிவிக்க முடியாத அரசுனால, இல்ல அறிவிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திட்டங்கள் இல்லை, எதிர்வரக்கூடிய காலங்களையும் அந்த திட்டங்கள் அறிவிப்பதெல்லாம் கடினமானது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த நிதிநிலையிலிருந்து என்ன பார்க்கலாம், அப்படி பேசலாம். இல்லை, அடிப்படையில் அவங்க செட்டில் ஆகிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் எடுக்கிறாங்க. இந்த பட்ஜெட் என்ன கேட்டால் இது ஒரு டீசெண்டான பட்ஜெட். இதில் ஹைலி பாப்புலிஸ்டான ஸ்கீம்ஸை நோக்கியும் போகலை, பெருமளவுக்கான ஜனரஞ்சகமான மக்களை போய் சேர்க்கிற நேரடியாக அவரே வார்த்தையின் மூலமாக கமிட் பண்ண திட்டங்களுக்கு பெருவாரியானதை விட்டுட்டு அன்னன்சீங்கிறது மட்டும் நிற்கிது. அதாவது மாதம் உங்களுக்கு எக்ஸ்டெக்கரில் பணம் எடுத்து வச்சு செலவாகிறதுல கை வைக்காம ஓரளவுக்கு பிளைனாக சொல்லக்கூடிய ஒன்னோடு அது நிற்கிது. இன்னொரு பக்கம் நிதி அதை பெருக்குவதற்காக வரி அப்படிங்கிறத அதையும் டச் பண்ணாமல் விட்டுருக்கிறாங்க. இப்போதைக்கு செட்டில் ஆகிறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கிறதாக நான் இதை பார்க்குறேன். இது ரெண்டு எக்ஸ்ட்ரீமுமே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், இதற்கு முன்பாக இருந்த திராவிட கட்சிகள், அது நீங்கள் 59-60 ஆண்டுகளில் பாப்புலிஸ்ட் ஸ்கீம் மீதான பார்வை, மக்கள் நலத்திட்டங்களின் மீதான பார்வை என்ன இருந்ததோ அது தொடர்கிறதுங்கிறத நிதியமைச்சர் பதிவு பண்ணுறாரு. நம்ம அதை அடிக்கொடணும். இதை ஒரு ரேவடி கல்ச்சருங்கிற வகையில் இதனால நாடு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்கிறது, சவாலை சந்திக்கிறதுங்கிற அந்த டோனுக்கு போல எங்களுடைய பொசிஷனிங் இதுதான் அப்படிங்கிறத அவங்க அஃபர்ம் பண்ணுறாங்க. இப்போ இதில் கடன் சார்ந்து வந்ததுனால எனக்கு பட்ஜெட்டில் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கு நிதித்துறை செயலாளர் ஒன்று சொன்னார், அதில் யாராவது கிளாரிட்டி கொடுத்தா பெட்டராக இருக்கும். இப்போது இவர்கள் பெரிய அளவுக்கான மக்கள் நலத்திட்டங்களை கொடுக்காமலே இந்த ஆண்டு, அது பட்ஜெட்டில் பேஜ் நம்பர் 103 இருக்கு, டோட்டல் லோன் அமௌண்ட் இவர்கள் வாங்கக்கூடிய கடனாக இந்த ஆண்டு மட்டும் 1.73 crores அப்படிங்கிறது இருக்கிறது. 1,73,000 கோடி நீங்கள் அறிவித்திருக்கக்கூடிய பெரிய திட்டங்கள், அது மாதம் 2,500 ஆகட்டும், அல்லது இலவச பேருந்து பயணங்கள் ஆகட்டும், எல்லா பேருந்துகளிலும் சிலிண்டர் ஆகட்டும், இப்படியான பெரிய விஷயங்கள் நீங்கள் டச் பண்ணாமலே, நீங்கள் ப்ராமினெண்ட்டாக கீ ப்ராமிசஸ் பலதை தொடாமலே உங்களுக்கு 1.73 crore இருக்கக்கூடியதை தொடர்வதற்கும் 1-2 தொடங்குறதுக்குமே 1.73னா அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இதை மட்டுமே மினிமமாக ஃபிக்ஸ் பண்ணாலே நமக்கு 8.6 to 9 lakh crore கூட போகிறது. இது போக அதாவது இப்ப என்ன குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ, 2021 திமுக வந்தபோது சுதந்திரத்துக்கு பிறகு வாங்கிய மொத்த கடனையும் வாங்கிட்டாங்கன்னு, 2026 தாவேகா வருவதற்கு முன்பாக என்ன கடன் சுதந்திரத்திலிருந்து வாங்கப்பட்டதோ அதை இவங்க வாங்கிட்டாங்கன்னு, அதுக்கு தான் நிதித்துறை செயலாளர் ஒரு விஷயம் சொல்றாரு, கடன் வாங்குவதை நம்ம அப்படிலாம் நம்ம பண்ணிட முடியாது, குறைந்தது அடுத்த 50 ஆண்டுகள் அப்படிங்கிற வரைக்குமாச்சும் நம்ம போவோம், அது கடன்கிறது வெறும் கடனா மட்டும் பார்க்காதீங்க, நீங்க அதனுடைய மற்ற கூறுகளை பார்க்கணுங்கிற இடத்துக்கு நகராரு. நம்ம கேட்க வேண்டியது, திமுக வாங்கிய கடனை தாவேகா என்னவெல்லாம் சொன்னதோ அதெல்லாம் இன்னைக்கு தாவேகாவுக்கும் பொருந்துமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நான் குறிப்பிட வந்தது இந்த 1,73,000 கோடி இருக்கு இல்லையா, ஆனா நீங்க நிதித்துறை செயலாளர் சொல்லும் போது 1.22 லட்சம் கோடிங்கிறாரு. இந்த 50,000 கோடி எப்படி அவர் குறைக்கிறாருங்கிறத மேபி ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்டும் இருக்காரு, நம்ம சார்ட்டையும் கேட்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, கடனாக 1.73 crores வாங்குறோம், அதுல ரீபேமெண்டா ஒரு 51,000 கோடி பண்றோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. இப்போ நீங்க சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு வட்டி கடிக்கு போறீங்க 10,000 ரூபாய்னா முதல் மாசத்துக்கானதா அவங்க 1,000 ரூபாய் எடுத்து 9,000 கொடுக்குறாங்க. நீங்க வாங்கின கடன் 9,000 கையில வாங்கின காசா இல்ல மொத்தமா 10,000 எதை பேஸ் வைப்பீங்க? அப்ப நீங்க வாங்கக்கூடிய கடன் 1.73 crores 51,000 அதுல ரீபேமெண்ட் பண்றதுனால வாங்குறதே 1.22 தான் டேலியில நீங்க வைக்க முடியாது. உள்ள அதை இன்னும் கொண்டு வந்துட்டு ரீபேமெண்ட் கணக்குல காட்டணும், எக்ஸ்பென்சஸ்ல காட்டணும். அப்ப அப்படி நிதித்துறை செயலாளர் சொன்னது அது அப்படியான பார்வையில அவர் என்ன சொல்றாங்க, டெபிசிட்ல இன்ட்ரீம் பட்ஜெட்ல அவங்க வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்கங்கறாங்க. இப்ப இதுவே அட்ஜஸ்ட் பண்ணதா வராதா என்கிற கேள்வி அந்த பார்வையை சுப்பிரமணியன் சார்ட்ட பேசும். அதற்கு முன்பு உங்ககிட்ட நான் இன்னொரு பார்வையிலே முன்வைக்கிறேன். தாவேகா ஆட்சிக்கு வருவதற்கு 2 முக்கியமான வியூகங்கள். ஒன்று, கடந்த கால 60 ஆண்டு கால திராவிட கட்சிகள் வாங்கிய கடன், அந்த கடனை விஜய் பேசாத இடங்களே இல்லை முதலமைச்சர் விஜய். இன்னொரு பக்கம் தாவேகாவுடைய தேர்தல் வாக்குறுதிகள். ஒரு பக்கம் தேர்தல் வாக்குறுதிகள் இன்று அறிவிப்பில் எங்கேயுமே இல்லை, இன்னொரு பக்கம் தாவேகா அரசிலும் கடன் சுமை 10 லட்சம் கோடி அதிகரிக்கும்ன்றதுக்கான ஒரு தொடக்கமாகவும் இது அமைஞ்சிருச்சு. அப்படின்றப்போ தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து தாவேகா விலக தொடங்கி விட்டார்கள், இல்ல மக்கள் மத்தியிலிருந்து தாவேகாவின் மீதான பின்பங்கள் மாற தொடங்கி விட்டது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். எந்த அடிப்படையில் இதை அணுகணும் புன்னைவளவன்? நீங்க தாவேகாவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இதுல பெரும்பாலும் இல்லை. ஆக்சுவலா தாவேகால முதலமைச்சர் விஜய் கமிட் பண்ணிக்கிட்டது இல்லையே தவிர பல விஷயங்கள், ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா அந்த இருக்கு பாருங்க அவங்களுடைய வெற்றி அறிக்கை, தேர்தல் வெற்றி அறிக்கை இதுதான்.
இதுல ப்ரிஃபேஸ்ல ஒரு விஷயம் சொல்றாரு. எல்லாரும் சொல்றது 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, அதை இன்னைக்கு காரணமா இவ்வளவு பேசுறாங்க இல்லையா, இதனுடைய ப்ரிஃபேஸ், அதாவது அவருடைய முதல் வாக்குறுதி தொடங்குவதற்கு முந்தின பக்கம் அவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அதுல ஒரு அண்டர்டேக்கிங்க இன்றைய முதலமைச்சர் விஜய் கொடுக்கிறார். அதுல அவர் சொல்றது, இன்றைக்கு 10.7 லட்சம் கோடி கடன் இருக்கிறது, இதுவரை நாம் எதிர்கொண்டிராத மிக கடுமையான நிர்வாக பொறுப்பு, ஆனால் நாங்கள் நடிக்கவும் மாட்டோம், இதை ஒரு சாக்கு போக்காக பயன்படுத்தவும் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பின்னாடி வராரு. நாம் பதவியில் இருந்து கற்றுக்கொள்ள வரவில்லை, மாறாக ஏற்கனவே எழுதப்பட்ட செலவு கணக்கிடப்பட்ட தயாராக உள்ள ஒரு திட்டத்தை செயல்படுத்தவே நாம் வருகிறோம், இந்த தேர்தல் அறிக்கையே திட்டமாகும்னு எங்களுக்கு டைம் வேண்டான்னு எலெக்ஷனுக்கு முன்பாக அவருடைய அண்டர்டேக்கிங் டு தி ஓட்டர்ஸ் இருந்தது. பட் அவர் பதவி ஏற்றதுமே எனக்கு நேரம் வேணும் அப்படின்னுட்டு அது அந்த இடத்திலேயே அடுத்து தே நீட் டைம்ங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அமித்ஷா அவர்களுடைய அந்த ஃபேமஸ் வார்த்தையில் வாங்கி சொல்லணும்னா, ஜும்லாவாக தேர்தலுக்கு முன்பாக மற்ற எல்லோரையும் போல அவங்களும் ஓவர் த போர்ட் போயிட்டாங்கிறது ஒண்ணு. இரண்டாவது, இதுல பல விஷயங்களை அவங்க உள்ள கொடுத்தது. நீங்க தேர்தல் அறிக்கையில பார்த்தா குறைஞ்சது ஒரு 10 விஷயமாவது மாற்றமா நமக்கு தெரிஞ்சிருக்கு. நான் மட்டும் ஃபாஸ்டா வச்சிட்டோம். உங்கள் கையில் உலகம் அப்படிங்கிறது வெற்றி மடிக்கணினியா மாறி இருக்கு. முதல்வர் படைப்பகம் டிஜிட்டல் லைப்ரரியா மாறி இருக்கு. விலையில்லா சைக்கிள் திட்டம் நவீன மிதிவண்டி திட்டமா மாறி இருக்கு. அரசு மாதிரி மற்றும் தகைசால் பள்ளி காமராஜர் சிறப்பு பள்ளியா மாறிடுச்சு. மாற்றம் நான் முதல்வன்கிறது வெற்றி திறன் பயிற்சி திட்டமா மாறிடுச்சு. ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம். பொதுவா வெளியில முன்வைக்கக்கூடிய கேள்விதான், அரசியல் கட்சிகள்ல மாற்றம் வரும்னு சொன்னீங்க, ஆனா இந்த வகையில் உங்ககிட்ட மாற்றத்தை எதிர்பார்க்க புன்னைவளவனும் அதை தான் சொல்றாரு. இதுல சரி என்னன்னா, அப்ப நீங்க அந்த திட்டங்கள் அது பயன்படுத்தப்பட்டதுங்கிறது தேவையானதுங்கிறத உறுதிப்படுத்துறீங்களோ அப்படின்ற கேள்வியும் எழுதல. அது அப்ப ஆப்வியஸா இப்ப கேள்வியே, கடந்த ஒயிட் பேப்பர் விட்டப்ப இதே நிதித்துறை செயலாளர் வார்த்தை சொன்னாரு, கடந்த ஆட்சியில் எல்லாம் அப்படி தேவையில்லாத செலவுகள் எல்லாம் எதுவும் பண்ணலன்னாரு இல்ல. இப்ப நீங்க இதை கண்டினியூ பண்றீங்கன்னா அதை ஒத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப அங்க வச்ச எனக்கு என்னன்னா, இதுல எல்லாம் ஓகே, ஒரு 3-4 நாட்களுக்கு முன்பாக உங்களுடைய ஊழல் பட்டியலை நாங்கள் பட்ஜெட்டின் போது வெளியிடுவோம்னாரே, அந்த விஷயத்தை இப்ப வரைக்கும் டச் பண்ணல. லீக்கேஜ் என்பது திரும்ப திரும்ப பேசப்பட்டது. அந்த லீக்கேஜ் என்பது குறைஞ்சபட்சம் ஒரு டைம் எடுத்தாச்சு, எவ்வளவு டைம் வேணுமோ எடுத்துங்க, எடுத்துட்டு எவ்வளவு % ஆஃப் ரெவென்யூ டெபிசிட் ஆர் ஃபிஸ்கல் டெபிசிட் என்பது லீக்கேஜ் ஆக போயிருக்குங்கிறத சொல்லணும். அடிப்படையில் நீங்க இங்க இருக்க லீக்கேஜஸ் குறித்து பேசுறீங்க. அதுலயே அந்த பட்ஜெட்லயே இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. நம்மளுடைய லயபிலிட்டி டு ஜிடிஎஸ்பி ரேஷியோ 27.01% அப்படிங்கறத சொல்லிட்டு மத்திய அரசு மெட்ரோக்கு நம்ம கொடுக்க வேண்டிய காசை நம்மளே போட்டுட்டோம், அதெல்லாம் அவங்க கொடுத்தா அந்த ரேஷியோ இன்னும் குறையும். இன்னைக்கு நிதியமைச்சரும் சொல்கிறார், பட்ஜெட் டாக்குமெண்ட்லயும் வெல் வித்தின் தி பிரிஸ்கிரைப்ட் லிமிட்ஸ் இருக்கு. இதோட தொடர்ச்சி தான் அப்படினா புன்னைவளவன் பேசிருந்து. அப்ப திமுக ஆட்சியில இதே வித்தின் தி லிமிட்ஸ் என்ற போது நீங்க பேசுனது வேற யாருக்கே? அப்ப நீங்களும் இன்னொரு சாதாரண அரசியல் கட்சி தானா? புன்னைவளவன் இல்ல, அடிப்படையில பல விஷயங்கள் இருக்கு. இதுல கொஞ்சம் ஓரளவுக்கு அவங்க ஓட் பேங்க் ரிலேட்டடாகவும் டார்கெட் பண்ணியிருக்காங்களோங்கிற எண்ணம் வருது எனக்கு. அண்ணன் சீர், அதே போல் ஆடு மாடு, இந்த விஷயங்கள் அப்பீல் டு விமன் ஓட்டர்ஸ் என்பதாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கடந்த காலத்தில் அது ஒரு கனெக்டை ஜெயலலிதா அம்மையாருக்கு ஏற்படுத்தியது. நம்ம அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கான ஒரு அப்பீலாங்கிறது மீனவர்கள் குறித்து அவங்க 2 விஷயம். ஆனால் புன்னைவளவன், தேர்தல் காலங்களுக்கு முன்பு தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ஓட்டர்ஸை மெயின் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது இந்த அரசுடைய முதல் பட்ஜெட் அப்படின்றப்ப பொதுவாக எல்லாரையும் ஒரு கவர் பண்ணுற பட்ஜெட்டாக இருந்தால் தானே அது அரசுக்கும் ஒரு பூஸ்ட் கொடுக்கும். என்னன்னா அந்த இடத்துல இருந்து விலகுறாங்க அந்த அரசு. அவருக்கு கிடைச்சதை ரீடைன் பண்ண வேண்டியது முதல்ல, கூடுதலாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வேற ஒன்று. இரண்டாவது, ரூரல்ல இந்த முறை அவர்கள் ஜெயித்ததுல பெருவாரியான ஃபுட் பிரிண்ட்ங்கிறது உங்களுக்கு அர்பன்ல தான் இருக்கு. இந்த 150 நாள் என்பது ரூரல்ல டார்கெட் பண்ணி அவர் நகர்த்தி இருக்கிறாரா? அது நிச்சயமா கூடுதலாக ஆனா பார்த்தலாம். அதுலேயும் நிதியமைச்சர் ஃப்ரண்ட்ல சொல்றாரு, 125 நாள் ஆக்கி 60-40 ஆக்கினதுக்கே கூடுதலாக 4000 கோடி நமக்கு சுமை ஏற்பட்டிருக்கிறது. 60-40 மறுபரிசீலனை பண்ண நம்ம கேட்டும் அவங்க இது வரைக்கும் அதுக்கு ரெஸ்பாண்ட் இல்லாம இருக்கு. ஆனாலும் இதை கூடுதலா 150 ஆக்குறோங்கிற இடத்துக்கு போறாங்கன்னா அந்த ஒரு ஸ்ட்ரெச் போவதற்கு பின்னால் அந்த ஒரு கால்குலேஷனும் இருக்கு. அதே போல மெட்ரோ எதெல்லாம் பரிசீலனை இருக்குன்னாங்க, ரிஜெக்ட் செய்யப்பட்ட 2 பத்தி அரசு இப்போ வரைக்கும் அஃபிஷியலா ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறதும். அப்போ இதில் ஒட்டுமொத்தமாக லீக்கேஜஸ் இருக்கா? கட்டாயம் இருக்கும். நீங்கள் கண்டுபிடிக்கணும், அடைக்கணும், திரும்ப அதை கொண்டு வாங்க, எக்ஸ்டர்க்கருக்கு கொண்டு வாங்க. அதை எடுத்து இருந்தால் கொண்டு போய் கோர்ட்டில் நிப்பாட்டி வச்சு கன்விக்ஷன் வாங்குங்க. கடந்த ஆட்சியாளர்கள் யாரையும் தவறு செய்தவர்களை விடாதீங்க, இதில் பிரச்சனை இல்லை. மத்திய அரசினுடைய ஷேர் மூலயமாக வர வேண்டியது அது குறித்த விஷயங்களை டச் பண்ண. ஏன்னா 19-20 நினைக்கிறேன் அன்றைய நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவங்க கொடுக்க வேண்டியது இவ்வளவு நிலுவத்துக்கு, அப்போ இந்த ஜிஎஸ்டிக்கெலாம் காம்பன்சேஷன்லாம் இருந்தது, அதுவே நமக்கு இவ்வளோ தான் இருக்கு அப்படின்ட்டு வருத்தத்தோட பதிவு பண்ணாரு. அப்போதைக்கு அவங்க என்டிஏல இருந்தாங்க. கடந்த 5 ஆண்டுகளும் பாஜக அரசு தர வேண்டியதை அது ஒரு சார்ஜா வச்சு வைப்பாங்க. இந்த முறை அது ஒரு விஷயமாவே இல்லாமல் போகுதுங்கிறது ஒரு ஸ்மூத் ப்ராசஸிங்க்கு அவங்க போறாங்க.
நிதியை வாங்கிட்டாங்கன்னா சந்தோஷம் தான். இல்ல ஒரே ஒரு விஷயம், ஜிஎஸ்டில வந்து தேர்தல் அறிக்கையிலே கொடுத்துருக்காங்க 50% ஷேர் இருக்கக்கூடாது, 70% தமிழ்நாட்டுக்கு இருக்கணும். அது இந்த தேர்தல் அறிக்கையில ஒண்ணுமே இல்ல. சரி.